காகங்களாக இல்லாமல் கூடி பொழியும் மேகங்களாக இருந்து அன்பு நட்பு மனிதநேய சிந்தனைகளை உலகமெங்கும் மானுட இதயங்களில் விதைத்து அதனை வளர்த்தெடுத்து இன்று ஒரு பேர் இயக்கமாக சர்வதேச அளவிலே விளங்கி கொண்டிருக்கின்ற இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய வேராகவும் விழுதாகவும் இருந்து இந்த இயக்கத்தை இயக்கி கொண்டிருக்கின்ற என் அருமை உறவுகளுக்கு இந்த 29வது நட்பு சங்கம விழாவின் சிறப்பின் பெருமையில் அதனை நான் மனதார உணர்ந்து உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்திய பேனா நண்பர் பேரவை என்பது மனிதர்களின் கூட்டமல்ல, அது உணர்வுகளின் சங்கமம் என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே இந்தியாவினுடைய பல்வேறு திசைகளில் இருந்தும் இமய முதல் குமரி வரை என்று சொல்லுகின்ற அந்த வாசகத்திற்கு புத்துயிர் ஊட்டுகின்ற வகையில் அஸ்ஸாம் முதல் குமரி வரை என்று அந்த விரிந்து பரந்த பூகோள பந்தினுடைய இலக்கணமாக நட்புக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த உறவுகளை வழி நடத்துகின்ற ஒரு வாய்ப்பும் அந்த பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உண்மையிலேயே நான் நெகிழ்ச்சியோடு நினைவு கூறுகிறேன். இந்த வெற்றிக்கு, இந்த பயணத்திற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து எனக்கு தோள் கொடுத்து என்னுடைய ஒவ்வொரு முயற்சியிலும் நான் வெற்றியடைய வேண்டும் என்று எனக்கு பின்புலமாக இருந்து இயக்குகின்ற என்னுடைய வாழ்க்கை துணைவியார் அவர்கள் இந்த அரங்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதும் எனக்கு ஒரு பெருமை. எப்பொழுது நான் எந்த பயணம் மேற்கொண்டாலும் நான் அதற்காக திட்டமிடுவதே இல்லை. ஓசூரிலே 30ஆம் தேதி நண்பர்கள் தின விழா வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு அவர்கள் தகவல் சொன்னால் நானாகவே அதற்கான பயணச்சீட்டு எடுப்பதும் என்னுடைய பயண திட்டங்களை வகுப்பதையும் நான் எல்லாம் நிறைவேற்றிவிட்டு அதற்கு முந்தின நாள் தான் நான் என்னுடைய வீட்டிலே நான் சொல்வேன், நாளை காலை எனக்கு 9 மணிக்கு பெங்களூர் ஃப்ளைட், நான் ஓசூர் மீட்டிங் செல்கிறேன் என்று. அந்த கணம் முதல் என்னுடைய பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும், இந்த பேரவையினுடைய புகழ் பரவ வேண்டும், நிலைக்க வேண்டும், நான் செல்கிற இடமெல்லாம் இந்த பேரவையினுடைய சிறப்பு விளங்க வேண்டும் என்ற அளவிலே என்னை வழியனுப்பி வைக்கின்ற என்னுடைய வாழ்க்கை துணைவியார் அவர்கள் இந்த வெற்றிக்கு பெரும் பங்காற்றுகிறார் என்பதை இந்த அவையிலே நான் மிகவும் பெருமையோடு நான் நினைவு கூறுகிறேன். உறவுகள் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக, நண்பர்கள் என்ற வார்த்தையினுடைய பொருளாக கடந்த 32 ஆண்டுகளாக ஒரு இயக்கத்தை வலுவோடும் எழுச்சியோடும் புத்துணர்வோடும் உயிரோட்டமாக ஒரு இயக்கத்தை வழிநடத்துகின்ற இந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதற்கு நான் திறமையானவன் என்பதோ, நான் மனிதநேய சிந்தனை உடையவன் என்பதோ, அல்லது என்னுடைய பணிகள் மக்களுக்காக, மக்களினுடைய நலனுக்காக, ஏழைகளின் தேவைக்காக என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன் என்பதோ ஒரு காரணமாக கண்டிப்பாக நான் என்றுமே நினைத்தது இல்லை. இன்று இந்த பெங்களூர் மாநகரிலே ஒரு அழைப்புக்காக இந்த நண்பர்களை சந்திக்க வேண்டும், நமது பேரவை உறவுகளை சந்திக்க வேண்டும் என்ற ஆவலில் பல்வேறு பயணங்களையும் பல்வேறு திட்டங்களையும் நிராகரித்துவிட்டு இந்த அவையிலே வந்து அமர்ந்திருக்கின்ற உங்களையெல்லாம் நான் என்னுடைய கண்ணிற்கு எதிராக நான் இதை
அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று நம்பி நான் அறிவிழந்து தடுமாற்றம் அடைவதில்லை. அனைத்தையுமே நான் என் கண் முன்னே கண்டு கொண்டிருக்கின்றேன். இதனை நான் காண்கின்றேன். ஆகவே இந்த பேரவையினுடைய வளர்ச்சிக்கும், இந்த பேரவையினுடைய பெருமைக்கும், இந்த பேரவையினுடைய வரலாற்று சிறப்புக்கும் உங்களின் பங்களிப்பும் உங்களினுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பும் தான் காரணம் என்பதை நான் இந்த நேரத்திலே மிகவும் நன்றியோடு நான் நினைவு கூறுகிறேன். இங்கே ஒரு குறைந்த காலத்திலே 2 மாத அளவிலே கிட்டத்தட்ட 100க்கும் அதிகமான உறவுகளை ஒருங்கிணைத்து இன்று திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்திய பேனா நண்பர் பேரவை என்ற பெயர் ஒரு தனி சிறப்போடு பல்வேறு சிந்தனையாளர்களையும் சாதனையாளர்களையும் கவர்ந்திருக்கின்றது. அவருடைய உள்ளங்களிலே இந்த பெயர் பதிவாகி இருக்கிறது என்பதற்கான ஒரு காட்சியாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த பெருந்தகைகள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து வந்திருக்கின்ற பெரியவர்கள் ஐயா வள்ளல் சின்ராசு அவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். ஐயா சின்ராசு அவர்களை நான் கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பாக சென்னையிலே நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியிலே தமிழ் இயக்கத்தினுடைய 8 ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம ஐயா வேந்தர் விஸ்வநாதன் அவர்களுடைய தமிழ் இயக்கத்தினுடைய வட மாநிலங்களின் ஒருங்கிணைப்பாளர் என்ற ஒரு பொறுப்பிலே நான் விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருந்தேன். அங்கே எனக்கு அருகிலே இருந்தவர் ஐயா சின்ராசு அவர்கள். அன்றைய தினம் ஆஜானுபாகுவான ஒரு வளர்ந்த உயரமான மனிதரின் அருகிலே இருக்கிறார் என்றுதான் அன்று நினைத்தேன். ஆனால் அவர் ஒரு இமயம் போல ஒரு உயர்ந்த இதயத்திற்கு சொந்தக்காரர் என்பதை இந்திய பேனா நண்பர் பேரவை எனக்கு அடையாளம் காட்டியது. அந்த அடையாளம் காட்டுவதற்கு ஐயா தமிழ்ச்செம்மல் முனைவர் இந்திரராஜன் அவர்கள் அடிக்காரணமாக அமைந்தார் என்பதெல்லாம் இந்த இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய வரலாற்றின் சிறப்பு. பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு மண்டலங்களாக பல மாவட்டங்களிலே உறுப்பினர்கள் குறைவாக இருக்கிறார் என்கிற காரணத்தினால் அதனை மண்டலங்களாக்கி அந்த பிரிவாக ஒரு அமைப்பாளர் என்ற ஒரு பிணையை பிடித்து பேரவையை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணம் நிச்சயமாக நான் நினைத்த அளவுக்கு அது ஈடேறவில்லை என்பது உங்கள் அனைவருக்குமே தெரிந்த உள்ளங்கை நெல்லிக்கனி ஆகும். குறிப்பாக தென்காசி மண்டல கிளை என்று ஆரம்பித்தோம். விருதுநகர், மதுரை, தேனி, திருநெல்வேலி மாவட்டங்களை உள்ளடக்கிய ஒரு மண்டலம். ஆனால் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே உறுப்பினர்கள் நமது பேரவை உறவுகள் இணையவில்லை. அந்த பணிகளை முன்னெடுக்கின்ற அமைப்பாளர் திரு ஜான் டேனியல் அவர்கள் பல்வேறு முயற்சிகள் செய்தும் அதை ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு கிளையாக அவர் உருவாக்குவதற்கான முயற்சிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறாரே தவிர அவருடைய எண்ணம் ஈடேறவில்லை. அவருடைய எண்ணம் ஈடேற வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறேன். பல்வேறு கிளைகள், குறிப்பாக சென்னையை எடுத்துக்கொள்ளுங்கள். காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரு காலத்திலே காஞ்சிபுரம் மாவட்டம் என்றால் அதற்கென்று ஒரு தனிச்சிறப்பு இருந்தது. எந்த ஒரு பேரவை நிகழ்ச்சியாக இருந்தாலும் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் என்பவர் ராமதுரை அவர்கள் தன்னுடைய துணைவியாரோடு முதல் மனிதனாக வந்து நின்ற ஒரு பெரிய மாபெரும் வரலாற்று சிறப்புக்கு சொந்தக்காரர்கள். ஆனால் இன்றைய எந்திரத்தனமான சூழ்நிலையிலே காஞ்சிபுரம் மாவட்டத்திலே நம்முடைய பேரவை கிளை எதிர்பார்த்த அளவுக்கு வளர்ச்சியை பெறவில்லை என்பதையும் இந்த நேரத்திலே நான் மிகவும் மன வருத்தத்தோடும் நெகிழ்ச்சியோடும் நான் நினைவு கூறுகிறேன். இன்பங்கள் இருக்கும் போதெல்லாம் நாம் சந்தோஷப்படுகின்ற பொழுது சில வருத்தங்களையும் வெளிப்படுத்துவதிலே நான் தவறில்லை என்று நான் கருதுகின்றேன். ஆனால் இந்த சூழலில் நமக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷமாக, ஒரு கோமேதகமாக, ஒரு வைரமாக ஐயா இந்திரராஜன் அவர்கள், ஐயா சண்முகம் அவர்களுடைய அந்த வான்கலந்த சண்முகம் அவர்களுடைய ஆசையின் காரணமாக அவருடைய அறிமுகம் கிடைத்து இன்று இந்திய பேனா நண்பர் பேரவை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கிளையாக, அதிகப்படியான உறவுகளை கொண்ட ஒரு கிளையாக அது விளங்குகிறது. இதுவரை 32 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்றோம். 2 ஆண்டுகள் அந்த கொரோனா காலத்திலே நாம் சங்கமங்கள் நடைபெறவில்லை. இந்த 29வது சங்கமம் வரை சங்கம விழாவிலே நான் அடுத்த சங்கமத்தை நாங்கள் நடத்துகிறோம் என்று இதுவரை யாருமே அறிவித்ததில்லை. பொதுக்குழுவிலே இருந்து அடுத்த சங்கமம் எங்கே நடத்துவது, யார் நடத்துவது, எப்படி நடத்துவது, அதற்கான செலவுகளை எப்படி ஈடு செய்வார்கள் என்றெல்லாம் ஒரு பெரிய விவாதமே நடந்து அதற்கு பிறகுதான் அடுத்த சங்கமம் எங்கே என்பதை நாம் இதுவரை அறிவித்திருக்கின்றோம். இதுவரை வரலாறு. ஆனால் இந்த விழா, இந்த மேடை
இந்த அரங்கம் ஒரு புதிய வரலாற்றை பதித்திருக்கின்றது. இன்றைய தினம் காலையிலேயே அடுத்த சங்கமம் எங்கள் வீட்டிலே நடைபெற வேண்டும், எங்கள் ஊரிலே நடைபெற வேண்டும். நீங்கள் 1000 பேர் வந்தாலும் உங்களை வரவேற்க நான் காத்திருக்கிறேன் என்று அறிவிக்கின்ற ஒரு அமைப்பாளர் இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய ஐயா தமிழ்ச்செம்மல் புலவர் இந்திரராஜன் அவர்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே மிகவும் நெகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற ஐயா சின்ராஸ் அவர்கள், ஐயா விபிசி அவர்கள், இன்னும் ஏராளமானவர்கள். நான் 2 தடவை என்னுடைய திருவண்ணாமலை பயணத்தின் போதும் எனக்கு அவர்களை எல்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்திய பொழுது உண்மையிலேயே அவர்களுடைய நெஞ்சத்திலும் இடம் பிடிக்கின்ற அளவுக்கு ஒரு இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நாம் அதை தொடர்ந்து தலைமையில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த இயக்கத்தை நிர்வாகம் செய்கின்ற ஒரு சிறந்த நிர்வாக குழுவை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த நிர்வாக குழுவுக்கு துணையாக கைப்பிடித்து நடக்கின்ற உறவுகளை உலகமெங்கும் நாம் சம்பாதித்திருக்கின்றோம் என்ற ஒரு பெரிய வரலாறு இந்திய பேனா நண்பர் பேரவைக்கு ஒரு தனி சிறப்பு என்பதனையும் இந்த பேரவையிலே நான் மிகவும் மகிழ்ச்சியோடு நான் நினைவு கூறுகிறேன். கர்நாடக மாநில பேரவை கிளை கடந்த 3 மாதங்களாக நான் இங்கே நட்பு சங்கம ஆலோசனைகளை நடத்துவதற்காக நண்பர் ஆவி கிப்சன் அவர்கள் பேரவையினுடைய இணைச் செயலாளர் அவருடைய தந்தையார் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் அவசரமாக குமரி மாவட்டத்திற்கு சென்று அவரோடு அங்கு ஒரு சிகிச்சையிலே துணையாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த விழாவிலே அவர் இல்லை. ஆனால் கடந்த 3 மாதங்களாக பல்வேறு நிகழ்ச்சிகளிலே அதனுடைய நட்பு சங்கம விழாவை பொறுப்பேற்று ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பொறுப்பேற்று அவர் நடத்திய அந்த விதம். ஆனால் இன்று அவர் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளவில்லை. அவர் அங்கிருந்து காலையிலிருந்தே ஒவ்வொரு நிமிடமும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். எப்படி இருக்கிறது, எவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள், என்னென்ன நடக்கிறது, எங்கேயும் குறைபாடு இருக்கின்றதா, நான் அங்கு இல்லை என்பது எனக்கு மிகவும் மன வருத்தமாக இருக்கிறது என்று சொன்ன பொழுது நிச்சயமாக அல்ல, அப்பாவினுடைய உடல் நலத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே சங்கம விழா சீராகவும் சிறப்பாகவும் மற்ற தோழர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பே நண்பர் முத்துமணி அவர்கள் இங்கே கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். முனைவர் ரகுராமன் அவர்கள் இருக்கின்றார்கள், ராஜகுரு இருக்கின்றார், சிவகுமார் இருக்கின்றார், மகேஷ் இருக்கின்றார். நேற்று இரவு 2:30 மணி அளவிலே நாங்கள் இந்த அரங்கத்தை தயார் செய்து கொண்டிருந்தோம். நண்பர் மகேஷ் அவர்களும் எங்களோட துணையாக திருமதி சாந்தி சங்கர் அவர்கள், நண்பர் சிவகுமார் அவர்கள், ராஜகுரு அவர்கள், நண்பர் ரகுராமன் அவர்களெல்லாம் நேற்று இரவு 2 மணி அளவிலே இந்த பதாதைகளை ஒட்டுவதும் மற்ற பணிகளை செய்து கொண்டிருந்த பொழுது நாங்கள் தூங்குவதற்கு செல்லலாம் என்று நாம் எண்ணிய பொழுது 3:30 மணிக்கு திருமதி மலர்வழி அவர்கள் நாங்கள் இன்னும் அரை மணி நேரத்தில் வந்து இறங்கி விடும் என்று எங்களை தொடர்பு கொண்டு சொல்லிவிட்டார். அதன் பிறகு எங்கே தூங்குவது? மும்பையிலிருந்து கிட்டத்தட்ட மும்பை சென்னை இருவருமாக கலந்து கிட்டத்தட்ட 20 பேர் நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் அரை மணி நேரத்திலே நாங்கள் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷனில் வந்து இறங்கி விடும் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலும் சிறிதளவும் நிச்சயமாக சொல்லுகிறேன் உறவுகளே, கடுகளவு கூட சோர்வு இல்லாமல் நண்பர் மகேஷ் அவர்கள் எனக்கு நான் தூக்க செல்லலாம் என்று, நான் சிறிது நேரம் தூங்கலாம் என்று நான் படுக்கைக்கு சென்றேன். அடுத்த 10வது நிமிடம் நண்பர் மகேஷ் அவர்கள் எனக்கு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு, ஐயா நான் விழித்து விட்டேன், நாம் ஸ்டேஷனுக்கு செல்ல வேண்டும், நீங்கள் வர வேண்டாம், நீங்கள் ஓய்வெடுங்கள் என்று சொன்னார். நீங்கள் ஓய்வெடுங்கள். நான் இல்லை, அவர்கள் இவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள், அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை வரவேற்கின்ற பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கின்றது. இந்திய பேனா நண்பர் பேரவை நமக்கு கற்றுத்தந்த பாடம் இதுதான். மனிதர்களை மனிதர்களாக மதிப்பதும் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிப்பதும் தான் நமக்கு கற்றுத்தந்த பாடம். அந்த பாடத்தில் இருந்து கிஞ்சித்தும் குறைபாடு வரக்கூடாது. கண்டிப்பாக நானும் வருகிறேன். அந்த ரயில்வே நிலையத்திற்கு சென்று அவர்களை வரவேற்று அழைத்து வருவோம் என்று 3:30 மணிக்கு நண்பர் மகேஷ், நண்பர் முனைவர் ரகுராஜன் அவர்கள் மூவருமாக 3 மணிக்கு நாங்கள் 4 மணிக்கு ரயில்வே நிலையம். நான் இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், நாம் வளர்ந்த விதம். ஐயா துணைத் தலைவர் அவர்கள் பேசும்போது சில செய்திகளை குறிப்பிட்டார்கள். நண்பர்கள் ஒத்துழைப்பு சரியாக இல்லை, நாம் எதிர்பார்க்கின்ற அளவு ஈடுபாடும் ஒத்துழைப்பும் கிடைக்கவில்லை என்பதை மிகவும் சாதுரியமாகவும் அவருக்கே ஏற்ற அந்த முறையிலே மிகவும் சூசகமாகவும் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எதிர்பார்த்த அளவுக்கு நண்பர்களுடைய இது கிடைக்கவில்லை என்று. ஆனால் உண்மையே பேரவையினுடைய உறவுகளாக இணைந்திருக்கின்ற நண்பர்கள் பலர்
பேரவையினுடைய தாரக மந்திரங்களை, பேரவையினுடைய சிந்தனைகளை உள்வாங்கி பேரவைக்கு துணையாக இங்கே நம்மளுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டார். அவருடைய உரையிலே அவர் குறிப்பிட்டார், நான் என்னுடைய பணியை உடல்நல குறைவின் காரணமாக என்னால் முழுவதுமையாக ஈடேற்ற முடியவில்லை. இது என்னுடைய கடைசி நிறைவான ஒரு பொதுச் செயலாளர் பொறுப்புக்கான ஒரு ஆண்டு என்பதை அவர் மிகவும் சூசகமாக குறிப்பிட்டார். அவருடைய உள்ள கிடக்கையை அவர் வெளிப்படுத்தினார். ஆனால் இந்திய பேராண்பர் பேரவை என்ற இந்த இயக்கத்திலே இருக்கின்ற பல்வேறு நெஞ்சங்கள், பல்வேறு உறவுகள் அந்த பேரவையினுடைய தாரக மந்திரங்களை, அன்பு நட்பு மனிதநேய சிந்தனைகளை உள்வாங்கி அந்த சிந்தனைகளுக்கு வலுவூட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலே தான் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக செய்து அவர்களால் செயல்பட முடியவில்லை. தங்கத்திலே குறையிருந்தாலும் அது கரத்தினில் குறைவதுண்டோ என்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் ஒவ்வொரு நண்பர்களையும் பார்க்கிறேன். சில நேரங்களிலே தலைவர் மிகவும் கோபப்படுகிறார், தலைவர் திட்டுகிறார், தலைவர் மிகவும் வருத்தப்படுகிறார் என்றெல்லாம் பல நண்பர்கள் பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறார்கள். இது நேரடியாக எனக்கு சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் பேசும் அந்த வார்த்தைகளில் இருந்து நான் புரிந்து கொள்வேன். ஆனால் என்னுடைய கோபம், என்னுடைய தாபம், என்னுடைய வருத்தம், என்னுடைய வேகம், என்னுடைய வேதனை அனைத்தும் இந்திய பேராண்பர் பேரவை என்ற பேரியக்கத்தினுடைய வளர்ச்சியினுடைய ஒரு அடியாகவே அது இருக்கும். அது எந்த விதமான தனிப்பட்ட முறையிலேயான துவேஷங்களையோ தனிப்பட்ட கோபங்களையோ வெளிப்படுத்துவதாக இல்லை என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் மிகவும் அன்போடும் பணிவோடும் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் மிகவும் கோபப்படுகிறார், தலைவர் திட்டுகிறார் என்பதெல்லாம் ஒரு சாதாரணமான வார்த்தையில் இருந்த நம்முடைய மகளிர் அணியினர்கள் பேசும்போது நான் பல தடவை கவனித்திருக்கின்றேன். தலைவர் ரொம்ப கோபப்படுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க அப்படின்னு எல்லாம் அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த மகளிர் அணி என்ற ஒரு அமைப்பு பல்வேறு பொதுவான பெரிய அமைப்புகளிலும் பெரிய அரசியல் கட்சிகளிலும் நான் பல பொறுப்புகளிலே இருந்து மகளிர் அணிகளை எல்லாம் நான் கவனித்திருக்கின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்திருந்தாலும் இந்திய பேராண்பர் பேரவையினுடைய ஒரு மகளிர் அமைப்பு என்ற அமைப்பு இங்கே நீங்கள் காண்கின்ற இந்த சீருடையிலே அவர்கள் இந்த பேரவையினுடைய பெருமையை விளக்குகின்ற இந்த ஒரு காட்சி, கண்கொள்ளா காட்சி. இந்திய பேராண்பர் பேரவை ஆண்களை மட்டுமல்ல குடும்ப பெண்களினுடைய மனங்களிலும் இந்த சிந்தனைகளை விதைத்திருக்கிறது, வளர்த்திருக்கிறது என்பதற்கான சாட்சியமாகத்தான் இந்த மகளிர் அணி நமக்கு பேரவை விளங்கி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் மும்பையிலே இருக்கின்ற மகளிர் பொறுப்பாளர்கள், அன்புக்குரிய அரங்காவலர் திருமதி மலர்வழி பாண்டியன் அவர்களுடைய தலைமையிலே இயங்குகின்ற அந்த மகளிர் அணி கிட்டத்தட்ட 4 பெண்களுக்கு வாழ்வாதார உதவியாக, அது இன்னும் அது கிரைண்டர் அந்த மாவு அரைக்கும் எந்திரம், ஏழை தாய்மார்கள் அந்த மாவு அரைக்கின்ற எந்திரத்தை வைத்து அவருடைய வாழ்வாதாரமாக நடத்தி கொண்டிருக்கின்றவர்கள். அந்த இயந்திரம் பழுதுபட்டு அவர்கள் சிக்கலான குடும்ப சூழலில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டி அந்த பெண்களுக்கு இந்திய பேராண்பர் பேரவையின் மூலமாக அந்த மாவரைக்கும் எந்திரங்களை 4 பெண்களுக்கு கொடுத்து இன்று அவர்கள் எங்கு சந்தித்தாலும் எங்கு பார்த்தாலும், ஐயா நீங்கள் இந்திய பேராண்பர் பேரவையினுடைய உறவுகள் அனைவரும் நீங்கள் நல்லாக இருக்க வேண்டும், என்னுடைய வாழ்வாதாரம் இன்று சிறப்பாக இருக்கிறது, நான் நன்றாக இருக்கிறேன் என்றால் அதற்கு இந்திய பேராண்பர் பேரவை தான் காரணம் என்று அவர்கள் கண்ணீரோடு சொல்லுகின்ற அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக எந்த கோடிக்கும் சமமல்ல என்பதுதான் வரலாற்று உண்மை. பாண்டிதுரை அவர்கள் அஸ்ஸாமிலே இருக்கிறார். அந்த ஒரு தாய்க்கு நாம் ஒரு உதவியை செய்திருக்கின்றோம், ஒரு மாவரைக்கும் எந்திரம் வாங்கி கொடுத்திருக்கின்றோம், கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் அதற்காக நாம் ஒதுக்கி செலவழித்திருக்கின்றோம். அந்த தாய் சொல்லுகின்ற பொழுது, ஐயா நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு கொடுத்தீங்க, உங்க வீட்டில் உங்க பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கணும், எனக்கு கொடுத்தீங்க என்று அவர்கள் யாருமே சொல்வதில்லை. இந்த இயக்கத்தினுடைய ஒவ்வொரு இதயங்களும் நன்றாக இருக்க வேண்டும், அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரார்த்தனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது எங்கோ இருக்கின்ற அந்த அஸ்ஸாமில் இருக்கின்ற பாண்டிதுரை அவர்களும் அந்த ஆசீர்வாதத்தினுடைய உள் அடக்கம் என்பதை நாம் அனைவருமே உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நான் விரும்புகிறேன். இமயம் முதல் குமரி வரை பறந்திருக்கின்ற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் அந்த தாயினுடைய ஆசீர்வாதம், ஐயா நீங்க நல்லா இருக்கணும்,
எனக்கு இந்த உதவியை பண்ணீங்க, இன்று என்னுடைய வாழ்வாதாரம் சிறந்திருக்கிறது என்றால் அதற்கு இந்திய பேராண்மை பேரவை தான் காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த தாயினுடைய அந்த ஆனந்த கண்ணீருக்கு பொறுப்பானவர்கள் நீங்கள் அனைவரும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் எதுவுமே செய்யவில்லையே என்ற ஒரு எண்ணம் இல்லை. நாம் எல்லாம் ஒரு குடும்பமாக இந்திய பேராண்மை பேரவை என்ற ஒரு அச்சாணியிலே இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இந்த இயக்கத்திற்கு நீங்கள் தான் காரணம். அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இந்த பேரவையினுடைய தலைமை பொறுப்பை கடந்த 32 ஆண்டுகளாக ஏற்று நானும் நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்பது ஒரு வரலாற்று உண்மை. இந்த உண்மையினுடைய சூட்சுமத்தை, இந்த உண்மையினுடைய ரகசியத்தை நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் சிந்தித்தால் நிச்சயமாக இந்திய பேராண்மை பேரவை என்பது உங்கள் வாழ்வினுடைய ஒரு அங்கமாக, உங்கள் வாழ்வினுடைய ஒவ்வொரு நிகழ்விலும் இந்திய பேராண்மை பேரவையுடைய பங்கேற்பும் இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். பல்வேறு நிகழ்வுகள் இந்திய பேராண்மை பேரவை, பல திருமணங்கள் இந்திய பேராண்மை பேரவை, பல பூப்புனித நன்னீராட்ட நிகழ்வுகள் இந்திய பேராண்மை பேரவை, பல புதுமனை புது விழாக்கள் இந்திய பேராண்மை பேரவை. எங்கு பார்த்தாலும் இந்திய பேராண்மை பேரவை என்ற பெயர் இன்று உலகமெங்கும் பஹ்ரைன் நாட்டிலே இந்திய பேராண்மை பேரவையுடைய கிளையை துவக்கி வைப்பதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். நான் பஹ்ரைன் நாட்டிலே போய் நான் அந்த கிளையை துவக்கி வைக்கும் போது கிட்டத்தட்ட 76 தமிழ் குடும்பங்கள் கலந்து கொண்ட ஒரு சிறப்பான ஒரு பெரு விழாவை பஹ்ரைன் நாட்டிலே ஒரு 5 நட்சத்திர விடுதியிலே சிறப்பாக நடத்தி காட்டினார்கள். அதன் பின்புலம் என்ன, அதனுடைய காரணம் என்ன? கடல் கடந்து வாழுகின்ற அந்த புலம்பெயர்ந்து வாழுகின்ற தமிழர்களினுடைய நெஞ்சங்களிலே இந்திய பேராண்மை பேரவை என்ற பெயர் நிலைத்து பதிந்திருக்கிறது என்பதுதான் அதற்கு காரணம். அந்த பதிவிற்கு நாம் இணைந்து செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும், மனிதநேய சிந்தனைகளும் தான் காரணம் என்பதை நாம் அனைவருமே கண்டிப்பாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்திய பேராண்மை பேரவையினுடைய புதுடெல்லி கிளை கடந்த மார்ச் மாதம் நண்பர்கள் தின விழாவை அங்கே கொண்டாடினார்கள். அந்த விழாவிலே நான் தலைமையேற்று நடத்தி தர வேண்டும் என்று டெல்லி கிளையினுடைய அமைப்பாளர் நண்பர் பிரம்மநாயகம் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். அந்த நிகழ்ச்சிக்காக நான் புதுடெல்லி சென்றிருந்தேன். அன்பான உறவுகளே, எங்கெங்கோ பறந்திருக்கின்றோம், விரிந்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே நம்மால் என்ன செய்ய முடியும், சமுதாயத்திற்கு நமது கடமையை நாம் எவ்வாறு ஆற்ற முடியும் என்று நாம் சிந்தித்து நாம் வாழால் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அன்று புதுடெல்லியிலே ஒரு கோவில் வளாகத்திலே நடைபெற்ற விழாவிலே கிட்டத்தட்ட 500 பிள்ளைகளுக்கு பம்பரமாக சுழன்று அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வழங்கிய அமைப்பாளர் நண்பர் பிரம்மநாயகம் அவர்கள், அவருக்கு தோளோடு தோளாக நின்று அந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டிய புதுடெல்லி மாநில கிளையினுடைய ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாகராஜன் அவர்கள், அந்த நிகழ்ச்சியிலே பம்பரமாக சுழன்று அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்திய திருமதி சாந்தி சங்கர் அவர்கள், இவ்வாறான இந்த உறவுகளை எல்லாம் இந்திய பேராண்மை பேரவையினுடைய படைகளாக, படையினுடைய போர் வீரர்களாக, படையினுடைய வெற்றிக்கு காரணமான இலக்குகளாகத்தான் நாம் கொண்டு இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. ஆகவே என்னுடைய அருமையான உறவுகளே, நாம் ஒரு அருமையான சிறப்பான ஒரு இயக்கத்தை நமது கையிலே வைத்திருக்கின்றோம். இது எல்லோருக்குமே கிடைக்காத ஒரு பொக்கிஷம். ஆனால் அதனுடைய அருமையை, அதனுடைய பெருமையை நாம் முழுமையாக, நிச்சயமாக நான் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவே இல்லை என்று நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் முழுமையாக உணர்ந்திருக்கின்றீர்களா என்பதுதான் ஒரு கேள்விக்குறி. இல்லை என்பதை நிரூபிக்கின்ற வகையிலே யாருமே நடந்து கொள்வதில்லை. இன்று இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள என்ன காரணமாக வந்திருக்கிறீர்கள்? நான் பல்முறை சொல்லியிருக்கிறது போல இந்திய பேராண்மை பேரவையினுடைய நட்பு சங்கமம் 1996ஆம் ஆண்டு தஞ்சாவூரிலே நடைபெற்ற முதல் சங்கமம் முதல், 2வது நடைபெற்ற கோலார் தங்கவையல் நட்பு சங்கமம், 3வது நடைபெற்ற சென்னை நட்பு சங்கமம், 4வது நடைபெற்ற கரூர் நட்பு சங்கமம், 5வது நடைபெற்ற செங்கம் நட்பு சங்கமம்,
6வது நடைபெற்ற புதுக்கோட்டை நட்பு சங்கமும், 7வது நடைபெற்ற நாகர்கோவில் நட்பு சங்கமும், 8வது நடைபெற்ற திருச்சி சங்கமும், இவ்வாறாக அந்த சங்கமங்களை 29 சங்கமங்களையும் என்னால் வரையிட்டு காட்ட முடியும். ஏனென்றால் இது இந்திய பேராண்பர் பேரவனுடைய வரலாற்று பக்கங்கள் இங்கே உங்கள் கண்முன்னே காட்சியளிக்கின்றதே. எந்த இயக்கம், உலகத்திலே எந்த இயக்கம் இவ்வாறாக ஆண்டுதோறும் ஒரு சிறப்பான ஒரு சிறப்பு மலரை வெளியிடுகிறது என்று கேட்டால் நிச்சயமாக உலக அளவிலே ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சிறப்பான மலரை வெளியிடுகின்ற ஒரே இயக்கம் இந்திய பேராண்பர் பேரவை என்பதுதான் ஒரு வரலாற்று சிறப்பு. அந்த வரலாற்றை உங்களுக்கு நினைவுபடுத்துவதற்காகவும் உங்களுடைய இதயங்களிலே அதை பதிவு செய்வதற்காகவும் தான் இந்த தோரணத்தை இங்கே கட்டியிருக்கின்றோம். சிறிது அதை உற்று பாருங்கள். 1995ஆம் ஆண்டு நடைபெற்ற துவக்க விழா முதல் அந்த மஞ்சள் புத்தகம், அதுக்கு அடுத்து 96ஆம் ஆண்டு சென்னையிலே நடைபெற்ற முதலாம் நட்பு சங்கமம், இத்தனை புத்தகங்களையும் வெளியிட்டு சிறப்பித்த பெருமைக்குரியவர்கள் யார் யார் என்பதையும் நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கணம் இந்திய பேராண்பர் பேரவையினுடைய இந்த அரங்கம், இன்று மாலையிலே இந்த சிறப்பு மலரை வெளியிட இருக்கின்ற இந்த அரங்கம், இதே போன்ற அரங்கங்களிலே கடந்த 28 ஆண்டுகளாக யார் யார் வந்து இந்த மேடையை அலங்கரித்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு அனுப்பப்பட்ட அனைவருக்குமே அழைக்கப்பட்ட இந்த அழைப்புதலிலே அந்த வரலாற்று செய்தி சிறப்பாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 28 சங்கமங்களிலும் யார் யார் கலந்து கொண்டார்கள், யார் யார் சிறப்பு விருந்தினர்களாக வந்தார்கள், யார் யார் இந்த பேரவை வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று ஆசி வழங்கினார்கள் என்ற ஒரு வரலாற்று செய்தியை மிகவும் சுருக்கமாக இந்த அழைப்பிதழிலே நாம் கொடுத்திருக்கின்றோம். திரு இதழியல் போராளி திரு நக்கீரன் கோபால் அவர்கள் 3வது சங்கமத்திலே கலந்து இந்த மலரை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். அதைத் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகள், திருமதி தமிழச்சி தங்கப்பாண்டியன், அமைச்சராக இருந்த திருமதி மத்திய இணையமைச்சராக இருந்த திரு ராதிகா செல்வி மத்திய இணையமைச்சராக இருக்கும் பொழுதுதான் நமது சங்கம விழாவிலே கலந்து கொண்டார். திருச்சியிலே திரு கூப்பா கிருஷ்ணன் அவர்கள், ஜெயங்கொண்டத்திலே நமது சிறுகதை அவர்கள் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள், இவ்வாறாக பல்வேறு ஆளுமைகள் குறிப்பாக நான் இந்த காலம் கடந்து கொண்டிருக்கிறது என்றாலும் குறிப்பாக சில செய்திகளை நான் இங்கே மீண்டும் மலரும் நினைவுகளாக நான் நினைவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். பேரனுடைய வரலாற்று பதிவாக கோவாவிலே நடைபெற்ற 23வது நட்பு சங்கம விழா, இங்கே நண்பர் கோவா மாநில அமைப்பாளர் சிதம்பரம் எங்க இருக்காங்க, சிதம்பரம் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். கோவா மாநிலத்திலே ஒரு சிறப்பான ஒரு சங்கம விழா, சனிக்கிழமை சங்கம விழா, ஞாயிற்றுக்கிழமை கோவாவை சுற்றி பார்க்கின்ற ஒரு இனிய ஒரு சுற்றுலா, நட்பு சங்கம விழாவிலே அசைவ உணவோடு சாப்பாடு கோவாவிலே. சிறிது நீங்கள் சிந்தித்து பாருங்கள், எவ்வளவு வரலாற்று சிறப்புகளை நாம் கடந்து வந்திருக்கின்றோம். அதே போல 25வது ஆண்டு வெள்ளி விழா நிகழ்ச்சி சென்னையிலே நடைபெற்ற போது வேந்தர் ஐயா விஸ்வநாதன் அவர்கள், லேனா தமிழ்வாணன் அவர்கள் அத்தனையுமே இங்கே படமாக காட்டியிருக்கின்றோம். யார் யார் இந்திய பேராண்பர் பேரவையினுடைய சங்கம விழாக்களிலே கலந்து கொண்டார்கள் என்பதை இங்கே ஒரு படமாக மட்டுமில்ல, நமக்கு ஒரு பாடமாகவும் அமைகின்ற வகையிலே இங்கே வெளியிட்டிருக்கின்றோம். ஆனால் 1995ஆம் ஆண்டிலிருந்து 98, 2009 திருமதி திலகவதி IPS அவர்கள், அந்த திலகவதி IPS அவர்களுக்கு பக்கத்திலே நம்மளுடைய அன்புக்குரிய நண்பர் முத்துமணி அவர்களுடைய தந்தையார் திரு பாவலர் கோவி நன்னன் அவர்கள். இந்த படங்களை பாருங்கள், எத்தனை வரலாற்று சிறப்புகள். இத்தனை வரலாற்று சிறப்புகளையும் கடந்து இன்றும் கடுகளவு கூட தொய்வு இல்லாமல் ஒரு எழுச்சிமிக்கு அமைப்பாக உயிரோட்டமாக 28 ஆண்டுகள் சங்கமங்களை நடத்தி இன்று 32வது ஆண்டிலே அடியெடுத்திருக்கின்றோம். இந்த சங்கமத்தில், இந்த விழாவில், இந்த இயக்கத்தில் நீங்களும் ஒரு அச்சாணியாக இருந்து இந்த இயக்கத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனதிலே நிறுத்தி வருங்காலம் வளமானதாக அமைய உங்களுடைய ஈடுபாடும் ஒத்துழைப்பும் வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்ளுகின்றேன். இந்த விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற சிறப்புமிகு பேராளுமைகள்
இந்த பேரவையை வழிநடத்துகின்ற நிர்வாக குழுவினர், பொதுச் செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர்கள், இணைச் செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், ஒவ்வொரு மண்டலங்களினுடைய மாவட்டங்களினுடைய அமைப்பாளர்கள் என்ற அந்த கிளைகள் அனைத்தும் சேர்ந்துதான் இன்று ஒரு ஆல விருட்சமாக இந்த மரம் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த இந்த பேரவையினுடைய வாழ்விலும் வளத்திலும் உங்களுடைய பங்களிப்பு தான் அதிகம். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி என்றும் என்றும் இந்த பேரவையினுடைய வளர்ச்சியிலே நமது பங்களிப்பை தொடர்ந்து அளிக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை மனதில் ஏற்று இன்றைய இந்த விழாவிலே உங்களுடைய பங்கேற்பை மிகவும் மகிழ்ச்சியோடு ஏற்று பேரவையினுடைய தலைவர் என்ற முறையிலே ஒவ்வொருவரையும் நான் குறிப்பாக அனைத்து நண்பர்களையுமே நான் பெயர் சொல்லி அழைத்து பேச முடியும். இங்கே நண்பர் சந்தோஷம் அவர்கள் கடவுரில் சிதம்பரத்திலிருந்து வந்திருக்கின்றார். சிதம்பரத்திலிருந்து இந்த விழாவிலே வந்து இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய நண்பர்களை சந்திக்க வேண்டும், அவர்களோடு உறவாட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்திலே அவர்களுடைய மாமாவை பார்ப்பதற்கோ மச்சானை பார்ப்பதற்காகவோ அவர் பெங்களூருக்கு வரவில்லை. இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய உறவுகளை பார்க்க வேண்டும், பேச வேண்டும். ஆண்டுக்கு ஒரு முறை நாம் சந்திக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே பல்வேறு திசைகளில் இருந்ததை ஐயா அசாம் அவர்களை சொன்னார்கள், புது டெல்லியில் இருந்து சொன்னார்கள், கோவாவிலிருந்து வந்திருக்கிறார்கள், குமரியிலிருந்து வந்திருக்கிறார்கள், மதுரையிலிருந்து வந்திருக்கிறார்கள், திருச்சியிலிருந்து வந்திருக்கிறார்கள், கோவையிலிருந்து வந்திருக்கின்றார்கள், சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருக்கிறார்கள், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை குறிப்பாக சொல்ல வேண்டும், கிருஷ்ணகிரியில இருந்து தனி வாகனம் எடுத்து வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 17 பேர். எதற்காக அவர்கள் வந்திருக்கின்றார்கள்? தனி வாகனம் எடுத்து 17 பேர் எதற்காக இங்கே வந்திருக்கின்றார்கள்? பெங்களூர் சுத்தி பார்க்க வந்திருக்காங்க? நோ, இல்லை. நாளைக்கு சுத்தி பார்க்கறது கூட அவங்க இல்லை. இன்றைய இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த நாளில் இந்த நண்பர்களோடு கலந்து உறவாட வேண்டும், இந்த நிகழ்ச்சிகளை நாம் கலந்து கொள்ள வேண்டும், இந்த சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவிலே நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற ஒரு தலையாய நோக்கம்தான் ஒவ்வொருவருடைய வருகைக்கும் காரணம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே நான் உங்கள் இதயங்களிலே விதைக்க விரும்புகிறேன். இந்த விதை விருட்சமாக வளர வேண்டும். இந்திய பேனா நண்பர் பேரவையினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய ஒத்துழைப்பும் ஈடுபாடும் என்றும் வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேரவையினுடைய வளர்ச்சியிலே ஒவ்வொரு நண்பரும் ஒரு ஆண்டில் ஒரு புதிய நண்பரை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பல ஆண்டுகளுக்கு முன்னாலே வைக்கப்பட்டிருக்கின்றது. இது பேரவையினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு ஜான் கென்னடி அவர்கள் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னால் வைத்த கோரிக்கை. ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நண்பர்களும் ஒரு ஆண்டில், இப்ப ஐயா 2 மாதத்தில் 109 பேரை நினைச்சிருக்காங்க. என ஆனால் பேரவையினுடைய எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நண்பரும் ஒரு நண்பரை ஒரு ஆண்டில், இன்று நாம் 470 பேர் இருக்கிறோம் என்றால் அந்த 470 பேரும் ஒரு நண்பரை நீங்கள் அறிமுகப்படுத்தினார். ஒரு மனிதன் இப்ப பல நண்பர்களை நான் அடிக்கடி சொல்வதை போல இந்திய பேனா நண்பர் பேரவை மெம்பர்களுக்கான அமைப்பு அல்ல. திஸ் இஸ் நாட் ஃபார் மெம்பர்ஸ். இந்திய பேனா நண்பர் பேரவை நண்பர்களுக்கான அமைப்பு என்று நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன். இது மெம்பர்கள் சேர்க்க வேண்டும் என்றோ ஆள் பிடிக்கிற இயக்கமோ அல்ல. இது நம்ம MLM மார்க்கெட்டிங் அல்ல. இது ஒரு நண்பர்களுக்கான இயக்கம். மனிதநேய சிந்தனையாளர்களை ஒருங்கிணைக்கின்ற அமைப்பு இது. இந்திய பேனா நண்பர் பேரவை ஒரு சமூக நல அறக்கட்டளையாக செயல்படுகின்ற ஒரு அமைப்பு. இதில் உங்களுடைய பங்களிப்பு ஒவ்வொரு நண்பரும், இப்போது புதிய நண்பர்கள் அனைவருக்கும் வருகின்ற பொழுது அவர்களுக்கான அந்த பற்றுச்சீட்டை அனுப்புகின்ற பொழுது அவர்களை வரவேற்று ஒரு கடிதமும் அதோடு ஒரு விண்ணப்பமும் நான் தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கின்றேன். பல நண்பர்களுக்கு அது கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஒரு நண்பருக்கு ஒரு விண்ணப்பம். அனைத்து நண்பர்களுமே ஒரு புதிய உறுப்பினரை அறிமுகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்பட்டால் அதிகமாக நீங்கள் ஒரு வருடத்தில் நிறைய நண்பர்கள் சேர்க்கணும். அப்படின்னு நிறைய நண்பர்கள் சேர்க்கிறதுக்கு ஐயா இந்திரராஜன் மாதிரி பல மாமனிதர்கள் அங்கே இருக்கின்றார்கள். அவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள்.
ஆனால் உங்களுடைய கடமையாக, உங்களுடைய பங்களிப்பாக, பேரவையுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் செய்கின்ற ஒரு தொண்டாக, இந்த பேரவையுடைய வளமான வருங்காலத்திற்கு நீங்கள் அளிக்கின்ற ஒரு பங்களிப்பாக ஒவ்வொரு நண்பர்களும் ஒரு புதிய நண்பரை அறிமுகப்படுத்துங்கள். நண்பரை அறிமுகப்படுத்துங்கள், மெம்பர்களை அறிமுகப்படுத்த வேண்டாம். மெம்பர்கள் வேண்டாம், நல்ல உணர்வுள்ள நண்பர்களை அறிமுகப்படுத்தினால் இது 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 16 ஆகும், 16 32 ஆகும், 32 64 ஆகும். அந்த வகையிலே இந்த பேரவையினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் தேவை. 32வது ஆண்டிலே நாம் அடியெடுத்திருக்கின்றோம். அது 3000 ஆண்டுகளுக்கு அடியெடுத்தாலும் நம்முடைய வருங்கால சந்ததிகள் இந்த பேரவையை முன்னெடுத்து செல்லுகின்ற வகையிலே ஒரு அடித்தளத்தை நாம் அமைக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு அன்போடு கேட்டு, இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த பெங்களூரு நட்பு சங்கமம் 29வது நட்பு சங்கமத்தினுடைய காலை அமர்வு இது. இனி மாலை அமர்வு வேறு இருக்கின்றது. மாலை மகளிர் அணியினுடைய 2 மணி நேரம் அவர்களுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளை அவர்கள் நடாத்த இருக்கின்றார்கள். எந்த ஒரு அமைப்பிலே, எந்த ஒரு இயக்கத்திலுமே இவ்வாறாக மகளிர் அணி குடும்பத்தினர் அவர்களுக்காக 2 மணி நேரம் வேண்டும் என்று கேட்டு அதற்கான நிகழ்வுகளை வடிவமைத்து இந்த விழாவிலே அரங்கேற்றுகின்ற ஒரு அமைப்பாக இந்திய பேராண்பர் பேரவையை நாம் கண்டிருக்கின்றோம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு குடும்ப பெண்கள் நிறைந்த ஒரு மகளிர் அணியை நாம் கொண்டிருக்கின்றோம். இந்த மகளிர் அணியை வழிநடத்துகின்ற அனைவருக்கும், அதனுடைய ஒவ்வொரு சிறப்பிலும் பங்களிப்பு அளிக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கமம் அடுத்த சங்கமத்திற்கு ஒரு முன்னோட்டமாக, அடுத்த சங்கமத்தினுடைய வரலாற்று சிறப்புக்கு ஒரு பாதை அமைக்கின்ற சங்கமமாக இந்த சங்கமத்தை முன்னெடுத்து இரவு பகல் பாராது உழைத்து இந்த சங்கமத்தினுடைய வெற்றிக்கு வேறாக திகழ்கின்ற நண்பர்கள் அவை கிப்சன், முத்துமணி, சிவகுமார், ரகுராமன், மகேஷ், ராஜகுரு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் உங்கள் அனைவரின் முன்னிலையிலுமே இந்த பேரவையிலே நான் பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.